சுவாமிஜி அவர்களை ஆசியுரை வழங்க வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமண்டனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமி சுப்பிரமணியர் ராமாயணத்தை பொறுத்தவரை 4 நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல பாதுகாப்பு பட்டாபிஷேகம், அதற்கடுத்து வாலி மோட்சம், பிறகு விபீஷணன் சரணாகதி, கடைசியாக இருப்பது இந்த லவகுசனாகிய தவ புதல்வர்கள். தவ புதல்வர்கள் என்கின்ற போது இவர்கள் துருவனை போன்று தவம் பண்ணியவர்கள் கிடையாது. துருவன் தவம் பண்ணுவதற்காக காட்டுக்கு சென்றான். ஆனால் இவர்களை தவ புதல்வர்கள் என்கின்ற போது தவம் பண்ணியதெல்லாம் பெற்றோர்கள் தான், தவம் பண்ணியதெல்லாம் சீதை தான். இந்த லவனும் குசனும் சிறுவர்களாக பாடம் படித்த போது சுய புத்தி உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு தடவை வால்மீகி பாடம் நடக்கும்போது உலகமே போற்றுகிறது ராமனுடைய அவருடைய பாதம் பட்டு கல் பெண்ணானது அகலிகை சாப விமோச்சனம். அங்கே சாபத்தினால், கௌதம முனிவருடைய சாபத்தினால், தன்னுடைய கணவனுடைய அந்த ரிஷியினுடைய சாபத்தினால் அவள் கல்லாக சபிக்கப்பட்டார். அவர் ஒரு விமோச்சனம் சொன்னார். ராமன் வருவான், அவனுடைய பாதம் பட்டு உன்னுடைய பாவம் விலகி விமோச்சனம் அடைவாய். அப்படி பால்வண்ணம் அங்கே கண்டேன். அவர் வில் உடைத்த போது கைவண்ணம் அங்கே கண்டேன் என்றெல்லாம் உலகம் போற்றுகின்ற போது இந்த லவகுசர்கள் இது ராமனுடைய பெருமை அல்ல, ரிஷியுடைய வாக்கு நடந்திருக்கிறது. ரிஷி புரோக்தம். இந்த கௌதம முனிவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், ராமன் வருவான், விமோசனம் தருவான், அதுதான் நடந்திருக்கிறது என்று இவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒரு வித்தியாசமான சிந்தனை. அதே மாதிரி ராமாயணம் 24,000 பாடல்கள் கொண்டது. ஒரு தடவை வால்மீகி சொல்லுவார், அடுத்த முறை குசன் சொல்வான், 2 முறை கேட்டு லவன் சொல்வான். அப்படி ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை, அது ஒரு விசேஷமான தன்மை. அடுத்ததாக சந்திரகேது, அவன் லட்சுமணனுடைய மகன், இஸ்வாது வம்சத்தினுடைய வாரிசு. அவனண்ட ராமன் சொல்லுகிறார், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் இதெல்லாம் இஸ்வாது வம்சத்துக்குரியது என்று. இங்கே ஒரு மோதல் வருகிறது. பிரம்மாஸ்திரத்துக்கு
பெரியப்பா அப்படி சொன்னாரே, இங்கே இப்படி இந்த ரிஷி குமாரர்களுக்கு தெரிந்திருக்கிறதே, இதெல்லாம் லவகுசனுக்கு யாரும் புகட்ட கிடையாது. அது அவர்கள் உள்ளத்திலேயே வந்தது. அது இஸ்வாகு வம்சத்துக்கு உரியது. இந்த தன்மையெல்லாம் சீதையினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அது சீதையின் மூலமாக புகட்டப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய சாமிஜி சொல்லும் பொழுது, முதல் ஒரு சிசுவுக்கு முதல் வகுப்பறை அம்மாவினுடைய வயது. அங்கே அதனால்தான் அந்த வால்மீகி சொன்னாங்க, உன்னுடைய உடம்பிலிருந்து ஊட்டமான சத்தை மட்டும் நீ குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை, அந்த செயலை மிருகங்களும் செய்கின்றன. ஆனால் போகத்தை நினைவுபடுத்துவது அரண்மனை வாழ்வு, ஆசிரம வாழ்வு புனிதமயமானது, தன்னடக்கம், இறை வழிபாடு, புலனாக்கம் கொண்டது. இதுதான் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய உனக்கு ஏற்றது. இங்கேதான் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பண்பாடு புகட்டப்படுகிறது என்று அந்த வால்மீகி சொன்னார். கடவுளை பிரிந்து விட்டோமே என்று நீ முறைப்படக்கூடாது. முன்பு ஒரு தடவை இலங்கையில் கணவனிடமிருந்து நீ பிரிக்கப்பட்டாய். இப்பொழுது ராமனிடமிருந்து நீ பிரிக்கப்பட்டு இருக்கிறாய். அது வேறு, இது வேறு. ராமனுடைய சொரூபம் உனக்குள்ளே வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ராமன் வெளியில் இல்லை, ஆத்ம ராமனாக ஏற்றுக்கொள், தியானம் பண்ண. ராமன் வெளியிலே இல்லை, உன்னுடைய ஆத்மாவே ராமன் என்று நீ நிறைவாக இரு. அப்பொழுதுதான் உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்கள் நிறைவடையும். அதைத்தான் இந்த லவகுசனுடைய செயல்பாடுகளிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால தான் அவர்கள் தவப்புதல்வர்கள். இப்போ இறுதி காட்சியை நாம் பார்ப்போம். சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. Namaskaram to all. It's a great pleasure and prestigious moment for us. Our college student M. Subha from 2nd MCA attended her internship from 26th May 23 in Go Enterprise Limited Company, KTC Nagar, which is a SaaS-based, that is software as a service company, which is collaborated with US clients. On the basis of her best performance, they announced Best Intern of the Year award to her, and now she is become one among the staff.
என்ன கட்டழகு, என்ன கம்பீரம், என்ன ஞானம், என்ன பணிவு! ராமா, உனது திவ்ய சரிதத்தை அற்புதமான காவியமாக அமைத்து அவர்கள் பாடுகிறார்கள். முனிவர் அனைவரும் உனது கொலு மண்டபத்தில் வீற்றிருக்க உனது ஒப்பற்ற சரிதத்தை ராகவா நீயும் கேட்பது உசிதம். இந்த யஜ்ஞத்தின் நடைமுறைக்கு அது முற்றிலும் பொருத்தமானதாகும்.
தந்தை தாயற்ற எனக்கு ஐம்பூதங்களின் முதல் பூதமான பூதேவி ஆதரவுடன் அன்னையானார். நான் கணவனை தெய்வம் என கருதி கானகம் சென்றபோது முட்களிலும் கற்களிலும் என் பாதங்கள் வருந்தாத காத்தார். காலில் தனியே இருந்த என்னை அரக்கன் தூக்கிச் செல்லுகையில் என் தூய்மைக்கு அவளே சாட்சியாக இருந்தாள். என் ஞான தந்தையாகிய வால்மீகி மகரிஷியின் அருளால் என் தவ குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி கிடைத்தது. இவர்களின் தந்தை இதோ வீற்றிருக்கும் பிரபு. என் கணவனையும் லக்ஷ்மண